விழுப்புரம் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் 285 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். அவரோடு பேசலாம். காமராஜ், பொதுமக்கள் எவ்வளவு பாதிப்புகளை அடைஞ்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம விழுப்புரம் பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இவ்வளவு மழை பெய்திருக்கிறது? இத தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா அதிகாரிகள்? விழுப்புரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 108.5 மில்லிமீட்டர் மழையானது சராசரியாக பதிவாகும். கடந்த 20 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மழை பதிவாகி இருக்கிறது. அதில் 181 மில்லிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 தினங்களில் மட்டுமே 281 மில்லிமீட்டர் மழையானது இந்த பகுதியில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் நகர பகுதிகளில் மட்டுமே நேற்றைய முன்தினம் மட்டும் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இந்நிலையில இன்றைய தினம் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக விழுப்புரம் நகர பகுதியின் தாழ்வான பகுதியாக சொல்லக்கூடிய ஆஷாகுளம், காந்தி நகர் மற்றும் மருதரட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை அதிகமாக பெய்தால் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியர் அலுவலகத்தில் அருகே இருக்கக்கூடிய மூவேந்தர் நகர் பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருந்ததால் குடியிருப்பு வாசிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே போன்று திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய சாலை பகுதிகளில் அதிகமான 13 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக மழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த பகுதிகளில் சாலை விரிவாக்க பணி நடந்து கொண்டிருப்பதால் மழைநீர் தேங்குவதற்கான நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் மாவட்ட ஆட்சியர் பழனி அந்த மழைநீர் தேங்காத வண்ணம் வருவாய்த்துறை அதிகாரிகள் மழைநீரை வெளியேற்றுவதற்கான மின் மோட்டார் மூலம் வெளியேற்ற வேண்டும் உத்தரவிட்டிருக்கார். அந்த உத்தரவின் பேரில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த சாலைகளிலுமே மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதிகள் மட்டுமில்லாமல் சாலைகளில் வாகனங்களும் மிகுந்த பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.